உண்மையை சொன்னதுக்காக எதுக்காகடா அந்த பிள்ளைய அடிச்ச அப்படின்னு நம்ம நிலாவுக்காக சப்போர்ட் கேட்ட நம்ம நடேசன், நான் வீட்டை விட்டு போறேன், இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கான காரணம் என்ன? இப்படி நாளைக்கு ஐயனார் துணை ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நாளைக்கு ஐயனார் துணையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்திரலாம். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம பல்லவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடேசன் மட்டும் தனியா இருக்காரு. தனியா இருக்கத பாத்துட்டு, யோ எப்படியோ எங்க அம்மாவை அடிச்சு வெளியே அனுப்பிட்டல, உன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு, ஆனா இந்த வீட்லயே இருக்க, எங்கேயாச்சும் வெளில கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு, ஏய் நான் என்ன போகணும், இது என் வீடு, நீ முதல்ல கிளம்பி போடா அப்படின்னு நம்ம பல்லவன் கிட்ட நடேசன் ரொம்பவே கோபமா சொல்லிடுறாரு. எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நல்லா நடு வீட்டுல உட்காந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டே உள்ள போறாரு நம்ம பல்லவன். நம்ம நடேசன் ரொம்ப கேஷுவலா இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை இந்த ஆளு வெளியே அனுப்பியிருக்க மாட்டாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, யோ முதல்ல எதுக்காக எங்க அம்மா முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம பல்லவன். அதுக்கு நடேசன் இருந்துகிட்டு, அதை போய் உங்க அம்மாட்ட கேள்றா, எதுக்கு என்கிட்டே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லியா, மண்டைய போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்குது, முதல்ல நைட்டே நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டியா என்ன, இல்ல எங்க அம்மாவை கொண்டு புதைச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, டேய் தேவையில்லாம வார்த்தை விடாத, உங்க அம்மாவை கொல்லணும்னா எப்போ கொண்டிருப்பேன், இப்பெல்லாம் கொல்லல, தேவையில்லாம என்கிட்ட பேசியிருக்காத அப்படின்னு சொன்னோன்னே, யோ முதல்ல சொல்லியா என்ன நடந்துச்சுன்னு, எங்க போயிருக்காங்கன்னாச்சும் தெரியணும்யா, அவங்க வீடு எங்க இருக்குன்னாச்சும் சொல்லு தெரியுமா அப்படின்னு, ஏய் முதல்ல ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வெளியே போய் உட்காந்துடுறாரு. நம்ம பல்லவன் கோமாவே வெளியே வந்து, யோ முதல்ல எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும், எதுக்காக எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நம்ம நடேசன் கோமா இருந்து, டேய் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், இனிமேல் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே நம்ம நிலா வந்துடுறாங்க. நிலா வந்த உடனே, அண்ணி இவரு தாங்க நீ வெளியே அனுப்பியிருக்காரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு, டேய் பல்லவா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதரா, அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு, உங்களுக்கு எப்படிங்க நீ தெரியும், இந்த ஆளு எதுக்காக வெளில அனுப்பியிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அவங்க இருக்கிறது இந்த ஆளுக்கு பிடிக்கவே இல்லை, நான் இல்லாதப்ப அன்னைக்கு கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாரு, இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தேன்னு வச்சுக்க செத்தே போயிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம நடேசன் இருந்துகிட்டு, ஆமா ஆமா அவளாவது சாவறது, ஏய் சும்மா பேசாம வெளியே போடா அப்படின்னு நம்ம நடேசன் ரொம்பவே அசால்ட்டா சொல்றாரு. நம்ம நிலா இருந்துகிட்டு, அங்கிள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அன்னைக்கு நைட்டு பார்த்த எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போனுச்சுன்னா நம்ம நடேசன் மேலதான் பழி விழும் அப்படின்னு நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பல்லவன் கிட்ட, ஏய் அன்னைக்கு நைட்டு உங்க அம்மா ஒரு ஆள் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு, அவங்க வேற யாரும் இல்ல உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு, எது எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் ரொம்பவே பயந்து போறாரு. உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, டேய் அதை தாண்டா இவ்வளவு நாளா சொல்ல பார்த்தேன், உங்க அம்மா ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டா, அது தெரிஞ்சதுக்கானாலதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன், இது புரிஞ்சுக்காம என்னைய போட்டு எல்லாரும் தப்பா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கோவப்படுறாரு. உடனே நம்ம நிலா இருந்துகிட்டு, அங்கிள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கடனுக்காக தான், கடன் பிரச்சனை தாங்காம தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த வீட்டுல வந்து நம்ம பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறதா அவங்க பிளானு, அவங்க எடுத்துட்டு போற நேரத்துல நான் கரெக்டா புடிச்சிட்டு போலீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு பயந்துகிட்டு என்னைய கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட ஓடியே போயிட்டாங்க. நானும் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அந்த நேரத்துல உள்ள வந்து பார்த்தேன் எல்லாரும் தூங்கி இருந்தீங்க. இப்ப வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுவும் உங்க அம்மாவே உன்னைய சும்மா காசுக்காக தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதானே நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு. அண்ணி நீங்க பொய் சொல்றீங்க அண்ணி, எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், அவங்க என் மேல பாசமா தான் இருந்தாங்க அப்படின்னு. உன் மேல பாசமா இருந்ததெல்லாம் உண்மைதான்டா, ஆனா அவங்க அதை விட பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்க, நிறைய கடன் இருக்குது போல, அதுக்காக தான் நம்ம வீட்லயே வந்து இருந்திருக்காங்க, அது கூட தெரியாம நம்ம அவங்கள ரொம்ப நல்லவங்க நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம நிலா, எனக்கும் புரியுதுடா உன் கஷ்டம், என்னதான் பண்றது, நம்ம அவங்கள நல்லவங்க நம்பிவிட்டோம், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாண்டிக்காக வச்சிருந்த காசை எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லு, கொஞ்சம் நெஞ்ச காசா அது, எவ்வளவு 3 லட்சம், அதை நம்ம சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே ஒரே நாள்ல போயிருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நம்ம பல்லவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் அவன் புரிஞ்சுக்காம, இல்லங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம்ல, ஒருவேளை அம்மா சும்மா கூட பணத்தை எடுத்து பார்க்க போயிருந்திருக்கலாம்ல, பத்திரமா இருக்கான்னு பார்க்க போயிருந்திருக்கலாம்ல அப்படின்னு. டேய் உனக்கு சொன்னாலும் புரியாதுடா,
சரி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா நடேசன் கிட்ட, அங்கிள் நீங்க எதுவும் இனிமே அவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம், நம்ம பல்லவன் கிட்ட இதை பத்தி பேச வேணாம், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கம்மா பேசுறேன், அவனா வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கான், சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கிட்ட சொல்லிடுறாரு நம்ம நடேசன். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சோழன் வந்துடுறாரு, பாண்டியும் வந்துடுறாரு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலா எல்லார்கிட்டயும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம சோழன் மட்டும், எனக்கு அப்பவே தெரியுங்க, அவங்க மேல கொஞ்சம் டவுட்டாவே இருந்துகிட்டு இருந்தது, அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு, ஏற்கனவே அவங்க கூடவே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க யாருன்னு கேட்டதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நடிச்சாங்கல்ல, அப்பவே எனக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாண்டி இருந்துகிட்டு, டேய் அவ்வளவு டவுட் இருந்தேன்னா எதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம நிலா கிட்ட இந்த எல்லாம் நிலாவை பார்த்து எல்லாம் இவங்க சொல்லிதான், இவங்கதான் பல்லவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாரு. நானும் என்ன அவங்க பணத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நிலா சொன்னதுனால எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. சோழன் கிட்ட நம்ம நிலா, ஏங்க நீங்க போய் அவங்க முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுல போய் பாக்குறீங்களா, அவங்க இப்ப இருந்தா அவங்க கிட்ட ஒரு தடவை ஏன் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, உண்மையாவே பணத்துக்காக தான் வந்தீங்களா அப்படின்லாம் கேக்குறீங்களா அப்படின்னோடனே, ஏங்க போங்க அவங்கள தேடி எல்லாம் இனிமேல அலைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சோழன். அதுக்கு நிலா இருந்துகிட்டு, ஏங்க நான் என்ன உங்களை எல்லா இடத்தையுமா தேடி பார்க்க சொன்னேன், அந்த வீட்டுல போய் பாருங்க, அந்த வீட்டுல மறுபடியும் அங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன், ஏன் இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லைங்க உங்களுக்காக பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைதான், ஆனா எதுக்காக என்னமோ அவங்கள போய் தேடிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம சோழன். அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு, ஏய் அதான் சொல்றாங்கல்ல நீ போய் பாத்துட்டு வாடா அப்படின்னதுக்கு, அப்ப நீயும் வாடா அப்படின்னு நம்ம பாண்டியையும் இழுத்துக்கிட்டு போயிடுறாரு நம்ம சோழன். ரெண்டு பேரும் போய் பார்த்தப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்லயே தான் இருந்திருக்காங்க. வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சோழன், மா எதுக்காகம்மா எங்களை பார்த்து ஓட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு அதனாலதான் நீங்க என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்கன்னு பயந்துதான்ப்பா அப்படின்னோடனே, அதெல்லாம் நாங்க இனிமே போலீஸ்ல எல்லாம் சொல்ல மாட்டோம், முதல்ல எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தீங்க, உண்மையாவே காசுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு நம்ம பாண்டி கேக்குறாரு. அதுக்கு பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு, இல்லப்பா நான் வந்தது பல்லவனுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா நடிக்காதீங்க, அப்புறம் எதுக்கு காசு எடுத்துட்டு ஓட பாத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லண்ணா காசு எனக்கு கடன் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் அந்த காசை எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, காசு வேணும்னா எங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டாச்சும் அந்த காசை கொடுத்துருப்போமா, ஆனா நீங்க இப்படி திருடு பார்த்து பல்லவனோட மனசையும் உடைச்சிட்டு எங்களோட குடும்பத்தையும் உடைக்க பாத்தீங்கல்ல அப்படின்னு நம்ம சோழன் ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு கோமலோட ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு, தம்பி இனிமே நான் உங்க வீட்டு பக்கமே வராது, இனிமே நாங்க இங்கேயே இருந்துடுறோம், இனிமே எங்களை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம கோமல் இருந்துகிட்டு, அதாங்க பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு, நாங்க இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டோம்ப்பா, நீங்களும் எங்க வீட்டு பக்கம் வராதீங்க, பல்லவன் கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பல்லவனோட அம்மா. பாண்டி மட்டும், என்னமோ பண்ணுங்க இனிமே ஆனா வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, உங்களெல்லாம் பார்த்த இடத்துல வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு நம்ம பாண்டி மட்டும் கிளம்பி போயிடுறாரு.